தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். துலாம், ஒரு அபாயம் நெருங்கிடுச்சு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாட்கள் எதுலலாம் கவனம் தேவை, எந்தெந்த விஷயங்கள் நீங்க கவனக்குறைவா இருந்தா பிரச்சனைகள் வரும், இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை இன்னமும் நீங்க கொடுக்காமலே இருக்கீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நியாயமா இருக்கா? துளாராசியில பிறந்துட்டு நியாயத்தை கடைபிடிக்க வேணாமா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். துளாராசி காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த துளாராசி. என்னங்க அபாயம் வந்துருச்சு? உங்களுக்கு அபாயமா இல்ல உங்களை நெருங்குறவங்களுக்கு அபாயமா? ஏன்னா இந்த துளாராசிலதான் சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா துலாம் அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 7, எல்லாருக்குமே அது தெரியும். ஏன் சனி இங்க உச்சம் ஆறாரு அப்படின்னா, இந்த சிம்பிள் பாருங்க, தராசு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்பிள் 2 இடத்துல நீங்க பிரதானமா பார்க்கலாம். ஒண்ணு கோர்ட்ல பார்க்கலாம், இன்னொன்னு பிசினஸ்ல பார்க்கலாம். பிசினஸ்னா மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க பார்க்கலாம், வியாபாரம் பண்ற இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், கோர்ட்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு ராசி என்பது துலாம். இரு தரப்பினரையும் இடையில ஒரு சமாதானத்தை படுத்தி வைக்கிறதும் இந்த துலாம் தான். நியாயத்தை வழங்குறதும் இந்த துலாம் தான். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் இந்த துலாம் தான். இந்த துளாராசிக்காரங்களோட நீங்க பழகி பார்த்தீங்கன்னாலே தெரியும். யாராவது இவங்களுக்கு தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா சனி பகவானே உச்சம் இல்லையா? சனிதன கர்மகாரகன். அப்ப அதே மாதிரி தானே துளாராசியில இருக்கவங்களும் இருப்பாங்க. நீ தப்பு பண்றன்னா நிச்சயமா இதை நீ அனுபவி. அந்த அளவுக்கு ஒண்ணும் இவங்க மீனராசி மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, இரக்கம் கிடையாது. இரக்கம் இருக்கு, பட் சனியோட காரகத்துவம் இங்க அதிகமா இருக்கிறதுனால முதல்ல அந்த தப்ப கண்டுபிடிச்சு அதை கண்டிக்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. அதே மாதிரி நியாயத்தை வழங்குற ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ராசிக்கு சொந்தக்காரரான சனிதான் இப்ப 138 நாட்கள் வக்ரமாறாரு. அதை எங்கிருந்து வக்ரமாறு? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமாறாரு. நியாயமா? சனி பகவானுக்கு நியாயமா இதெல்லாம்? 6 என்பது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி ஸ்தானம், சட்ட சிக்கல். துளாராசிக்கு கடந்த மாதங்களா இல்ல வருடங்களா சட்ட ரீதியான பிரச்சனைகள் நாங்க ஆன்கோயிங் போயிட்டு தான் வரம் இருக்கு. வீடு சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் போட்டோம் இழுத்துக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத வண்டியில நான் கொண்டு போயிட்டு நான் பாட்டு சும்மா ஓரமா தான் போயிட்டு இருந்தேன், இடிச்சா என் மேல கேஸ போடுறான் மேடம். என்ன பண்றது? இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் கேஸ் இருக்கு, உங்களை வம்பு இழுக்கிறாங்க, பகையாக்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் இந்த 138 நாட்கள், அதாவது இந்த ஜூலை 27ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல் இருந்து முதல்ல உங்களை வெளியேற்றி வருவாரு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா சனி 4 கூடியவன் 5 கூடியவன். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகன, சுகஸ்தான். சோ அப்போ சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர்றது, இல்ல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா தாய் வழி சொத்து, எஸ்பெஷலி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அம்மா வழி சொத்துக்கள் வித்தே போகாம பல பேருக்கு இருக்கும். பாருங்க, உங்க அம்மாவோட சொத்து தான் பூர்வீகத்துல இருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க, விற்கவும் விற்காது. இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. பூர்வீக சொத்துல இருந்து ஒரு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. வீடு வாங்கவோ விற்கவோ இந்த ஒரு 138 நாட்கள் அருமையா இருக்கு. ஏன் சொல்றேன்னா சனியோட பார்வை பலத்தை வச்சுதான் சொல்றேன். இப்ப நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். சனி வக்ர பயிற்சி ஆக போறாரு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பார்வை எங்கெல்லாம் விழுது நல்லா கவனமா பாருங்க. 8ஆம் வீட்டுல விழுது, அதே மாதிரி 12ஆம் வீட்டுல விழுது, அதே மாதிரி 3ஆம் வீட்டுல விழுது. 8 இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள், லெகசி, ஜாயிண்ட் அசட் இருக்கவங்களுடைய அந்த ஜாயிண்ட் சொத்துக்கள் எல்லாமே 8. 12ஆம் வீடு டிராவல் பண்ணி போறது, 3ஆம் வீடு அதுக்கான முயற்சி எடுக்கிறது. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு 4-5 மாசமானது பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுக்கு முழு முயற்சி நீங்க போட்டீங்கன்னா டெஃபினட்டா வித்துருவீங்க. அதே மாதிரி
நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. சனி யாருக்கும் கொடுக்காததான் உங்களுக்கு ஏதோ புதுசு புதுசா கொடுக்குறாரு. யாருக்குமே இதெல்லாம் செய்யறது கிடையாது. அவரு உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பண்ணுங்க, தைரியமா இறங்கி பண்ணுங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், லேண்டு, இதுலலாம் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காரகத்துவ அடிப்படையில நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல அது சார்ந்து இருக்க துறைகள்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து இந்த ஒரு 4 மாச காலகட்டம். பணமழை உங்க காட்டுல தாங்க. நான் சும்மா சொல்லலைங்க, தயவு செஞ்சு சும்மா சொல்றேன்னு மட்டும் நம்பி இந்த வீடியோ பார்க்காதீங்க. நிஜமா தான் சொல்றேன், உங்களுக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ உச்சத்துல இருக்காரு. ரொம்ப பாசிட்டிவா கடகராசியில, அதுவும் சனியோட நட்சத்திரமான பூசத்துல கடந்துட்டு இருக்காரு. பூசம் ரொம்ப வந்து ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு நட்சத்திரம், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், ரொம்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து பூசம் சனி. உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் சனி தான், அது உங்களுக்கே தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ இந்த காலகட்டம் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சட்ட ரீதியா சட்ட சிக்கல்கள், இல்ல உங்களுக்கு ஆப்போனன்ட்ல இருப்பாங்கல்ல உங்க எதிரிகளுக்கு எல்லாம் இப்ப அபாய மணி அடிச்சிருச்சு. என்ன மணி? எதிரிகளுக்கு அபாய மணி அடிச்சிருச்சு. சோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற எதிரிகள் யாரா இருந்தாலும் ஓட விரட்டி அடிக்க போறாரு சனி இந்த 4 மாசம். சோ அவங்களுக்கு இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு கிடையாது. உங்களால அவங்க இப்ப ஓட போறாங்க. அதனால தைரியமா இந்த டைம்ல நீங்க லீகல் இஷ்யூஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து முன்னாடி வைங்க. உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் சனி எடுத்து. உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா, துலாம் பக்கம் நியாயம் இருக்கும், 99% நான் உங்க பக்கம் தான் சப்போர்ட். ஆனா ஒரு பக்கம் நம்ம கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சனி கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லையா, சோ அவர் கணக்கு போட்டு சொல்லுவாரு. சோ இந்த 4 மாச கணக்கு உங்களுக்கான கணக்கு தான். அப்ப சட்ட ரீதியா இருக்கக்கூடிய சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கான பாசிட்டிவ் திங்ஸை வந்து சனி பகவான் வந்து கொண்டு வருவாரு. அதே மாதிரி குருவும் நல்லா இருக்காரு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் எவரோ அவருடைய நிலைமை வச்சுதான் பலன்கள் மாறுபடும். ஜோதிடத்துல இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஒரு கிரகம் இருக்கு, ஒரு வீட்டுல இருக்கு, அந்த வீடு கொடுத்த மற்றொரு கிரகம் நல்ல சத்பலம்ல இருக்கா, நல்ல பலத்துல இருக்கா, அதனுடைய பார்வைகள் எல்லாம் நல்லா இருக்கான்றத வச்சுதான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ அந்த வகையில துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல சனி பகவானுடைய பார்வை பலமும் நல்லா இருக்கு, குரு பகவானுடைய உச்ச பலமும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. சோ மொத்தத்துல அபாயம் அபாயம் அபாயம், அதுவும் உங்க எதிரிக்கு அபாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இந்த 4 மாச காலத்தை பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு கடந்தீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி உங்களுக்கு. 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொண்டு வந்து வெற்றி கொடிய உங்களுக்கு நாட்ட போறாரு. கவலையே படாதீங்க, நல்லதே நடக்கும். இப்போ நீங்க கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல அவங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.